என் இனிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கு நான் சிக்கன் ஃப்ரை, ஒரு கோழி பொரியல், முறுமுறுண்டு ஒரு கோழி பொரியல் செய்ய போகிறேன். இது ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி, சோறு, புட்டு இந்த மாதிரி அல்லாது நீங்கள் நார்மலாக ஒரு கெச்சப் வச்சு கூட இந்த கோழி பொரியலை சாப்பிடலாம். ஆனால் இந்த கோழி பொரியல் ஈஸியாக குயிக்காக சொல்லித்தர போகிறேன். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இந்த கோழி பொரியலை செய்யலாம். வாங்க, எங்களுடைய அம்மாக்கள் ஈஸியாக இந்த மாதிரி தான் நார்மலாக செய்வாங்க. 1 கிலோ சிக்கன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன ஒரு டிஷ் ஒன்று எடுத்து இதில் கொஞ்சம் உப்பு, இதுக்கு இவ்வளவு சிக்கனுக்கு ஒரு தேக்கரண்டி உப்பு, ஒரு தேக்கரண்டி உப்பு, ஒரு தேக்கரண்டி உள்ளி பவுடர், கார்லிக் பவுடர், இஞ்சி பவுடர், ஜிஞ்சர், இது 1 டீஸ்பூன், எல்லாமே 1 டீஸ்பூன் எடுக்கிறேன். அதாவது உள்ளி பவுடர் 1 டீஸ்பூன், இஞ்சி பவுடர், காஞ்ச சுக்கு, அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டால் காணும், அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள், பாப்ரிக்கா பவுடர், இது அவ்வளவா உரைப்பாக இருக்காது, கொஞ்சம் கலர் கொடுக்கும், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இது 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன், பிளாக் பெப்பர், மிளகு தூள், இங்கடா 1 தேக்கரண்டி, எங்களோட நாட்டு கறித்தூள் 2 தேக்கரண்டி எடுத்துருக்கிறேன். இது அவ்வளவு உரைப்பு இருக்காது, சூப்பரான ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும், நல்ல ஒரு வாசமும் கொடுக்கும். ஓகே, அடுத்ததா 2 தேக்கரண்டி சோளன்மா, நல்ல முறுமுரண்டு இருக்கும், அதனால் 2 தேக்கரண்டி எடுத்துருக்கிறேன். சோயா சாஸ் 2 தேக்கரண்டி, இது டார்க் சோயா சாஸ் எடுத்துருக்கிறேன், இது 2 தேக்கரண்டி. இப்போ நான் இந்த கோழியை பிரட்டுறதுக்கு க்ளவுஸை போட்டிருக்கேன். க்ளவுஸை போட்டுட்டு கையை கழுவிட்டு தான் இதை மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நான் எடுத்து வச்சுருந்த சிக்கன் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிரட்டணும். இந்த கோழி இறைச்சி கழுவ தேவையில்லை. நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க, நீ இறைச்சி கழுவையில்லை, நீங்கள் இறைச்சி கழுவையில்லைன்னு சொல்லி. இது எங்களுக்கு நல்ல வடிவாக அழகாக பேக் பண்ணி தான் பெறுகுது, அதனால தான் இது கழுவையில்லை. நீங்கள் நார்மலாக இறைச்சி கடையில் வேண்டுற கோழி அது ஓப்பனாக வச்சு விற்பினோம், வாங்கி கழுவணும். வாங்கிட்டு வேண்டணும் மீன்ஸ் நான் சொல்கிறது வாங்கிட்டு நீங்கள் கழுவணும். இது கழுவ தேவை இல்லை, அதனால தான் இது சுத்தமாக பேக் பண்ணி வருது. இது நல்லா பிரட்டிட்டு நான் இன்றைக்கு இந்த கோழி பொரியலுக்கு ரெடிமேடாக இருக்கிற பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பொரிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் இந்த கோழியை மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் கூட எடுத்து பொரிக்கலாம். அந்த மாதிரி பொரிக்கும்போது இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கு இஞ்சி, உள்ளி, மிளகு எல்லாத்தையும் அரைச்சி போடணும். நான் இப்போ ரெடிமேடாக எடுத்து போட்டிருக்கேன், நீங்கள் அதுக்கு அரைச்சி போடலாம். நிறைய விதமாக இந்த கோழியை பொரிக்கலாம். இன்றைக்கு நான் இந்த மாதிரி உங்களுக்கு பொரித்து காட்டுறேன். இந்த மாதிரி இப்போ ரெடிமேடாக இருக்கிற போத்தில் இருக்கிற பொருட்களை என்னென்னு சொன்னால் ஈஸியாக கூட வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் இப்படி பொருட்களை வேண்டி வச்சுட்டு அதை எடுத்து போட்டு பிரட்டி பொரிச்சிடலாம். இப்போ இந்த இதில் இருக்க அந்த மசாலா எல்லாம் அப்படியே கோழி இறைச்சியில் அப்படியே ஒட்டி பிடிச்சிட்டுது. இதை அப்படியே ஒரு 10-15 நிமிஷம் வச்சுட்டு நாங்கள் எண்ணெயை கொதிக்க வைக்க இதை போடலாம். இப்போ நான் கோழியை பொரிக்கிறதுக்கு எண்ணெயை சூடாக்குறேன். இப்போ எண்ணெய் கொதிச்சிட்டுது. இப்போ நான் இந்த பிரட்டி வச்சுருந்த கோழி துண்டுகளை இதுக்குள்ளே போடுறேன். அதே நேரம் எண்ணெய் நல்லா கொதிக்கக்கூடாது, இது கரெக்டான பதத்தில் இருக்குது. போட்ட உடனே இல்லைன்னா கறி போயிடும். இந்த மாதிரி பொரிக்காமல் நீங்கள் வதக்கி கூட பொரிக்கலாம். இது நான் கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணுறேன். இது பொரித்த எண்ணெய் இருந்தபடியாக அந்த எண்ணெயிலேயே நான் போட்டு எடுக்கிறேன். இல்லையான்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக கொஞ்சம் எண்ணெய் போட்டு வதக்கி பொரிக்கலாம். இதை வேணுமென்று சொன்னால் இப்படியே பிரட்டிட்டு அமுலில் கூட வைக்கலாம்.
அவனில் வச்சுட்டு கூட எனக்கு ஃப்ரை பண்ணுறது எண்ணெய் பிடிக்கல ஒத்துக்கொள்ளையில் நினைக்கிற ஆட்கள் சூப்பர் ஐடியா அவனில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்கள்கிட்ட ஏர் ஃப்ரையர் இருந்தால் கூட ஏர் ஃப்ரையரில் கூட வைக்கலாம், சூப்பராக வரும். நான் ஒரு நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே நான் ஏர் ஃப்ரையரில் எப்படி இந்த கோழியை பொரிக்கிறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இதுவரை காலத்துக்கு நான் இன்னும் ஏர் ஃப்ரையர் வேண்டே இல்லை. வாங்கையில் மீன் செய்யணுன்னு சொன்னால் எனக்கு எப்பயுமே அவன் என் பிள்ளைகள் எல்லாம் தங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு டக்குன்னு அவனில் வந்து வச்சிடுவாங்க. அதனால ஏர் ஃப்ரையர் வேண்டே இல்லை. என்னட்டு ஒரு ஏர் ஃப்ரையர் இருக்குது, அது கொஞ்சம் வித்தியாசமானது, அது பழைய மாடல். நான் அதுலேயும் ஒரு வீடியோவும் உங்களுக்கு செய்து காட்டல, ஒரு நாளைக்கு உங்களுக்கு செய்து காட்டுறேன். என்னோட வீடியோக்குள்ளே போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அதை ஒரு பின்னால் நான் வச்சுருந்துருப்பேன் அந்த ஏர் ஃப்ரையரை. எனக்கு தேவைப்படையில்லை, ஆனால் நான் இப்போ நினைக்கிறேன் ஏர் ஃப்ரையர் வேண்டிட்டு உங்களுக்கு வீடியோ செய்து போட்டு காட்டலாமான்னு சொன்னேன். ஏன்னா நிறைய ஐடியா இருக்குது. ஏர் ஃப்ரையரில் கேக் செய்யலாம், இந்த பொரியல்கள் அதுகள் எல்லாம் செய்யலாம், நிறைய சாப்பாடுகள் அதில் செய்யலாம், பிரியாணி அது இது மீன் பொரியல். அப்போ நான் அதை உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஏர் ஃப்ரையரை வேண்டிட்டு அதில் உங்களுக்கு செய்து காட்டுறேன். அடுத்த டாக்கெட் என்னோடய ஏர் ஃப்ரையர். ஓகே, இது நல்லா பொரியட்டும். இதுதான் நான் இப்போ எடுத்து பொரிக்கிற அதே சிக்கன் லெக் தையோடு இருக்குது. அதாவது கால் பாதமும் துடையும் சேர்ந்த மாதிரி, இந்த பாதம் இல்லை கோழின்ற காலும் கோழின்ற துடையும் சேர்ந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பீஸாக இருக்குது. இந்த மாதிரி தான் சூப்பர் மார்க்கெட்டில் வரும். லண்டனில் இருக்கிற ஆட்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், யூரோப்பில் இருக்கிற ஆட்கள் எல்லாருக்கும் தெரியும். என்னை அந்த கோழியை கழுவ சொல்லி கேட்ட ஆட்களுக்காகத்தான். ப்ளீஸ், நான் ஒரு ரூட்டாக கதைக்கிறேன்னு நினைக்காதுங்க, பொலைட்டாக தான் சொல்கிறேன். அவர்களுக்காகத்தான் இதை காட்டுறேன். என்னென்று சொன்னால் அவங்க நினைப்பாங்களே என்ன இவா கழுவாமல் செய்கிறான்னு சொல்லி, அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். இதில் வாரதை நீங்கள் கழுவ தேவையில்லை. நீங்கள் தோலை உரிக்கிறண்டாலும் உரிக்கலாம், உரிக்காமலும் விடலாம். நிறைய பேர் சொல்லினா நீங்கள் தோலோடு சேர்த்து சமையுங்கொண்டு சொல்லி, எனக்கு அது விருப்பம் இல்லை ப்ளீஸ். அதனால நான் தோலை உரிச்சிட்டு எங்களோட வீட்டில் நான் ஒரு நாளும் தோலோடு சமைச்சு எனக்கு நான் சாப்பிடவும் இல்லை. அப்படி கேஎஃப்சி வாங்கினா கூட அந்த தோலை உரிச்சிட்டு தான் நான் சாப்பிடுவேன். தெரிஞ்சுதான்னு சொன்னால் நான் சாப்பிட அப்புறம் அதை போகிறதில்லை. அதனால தான் நான் தோலை உரித்து கட் பண்ணி நானே ஃப்ரை பண்ணுறேன். இதுதான் நாங்கள் வாங்குகிற ஹல்தியில் வாங்குகிற சிக்கன். இந்த சிக்கனோட விலை வந்து £2.25. கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கன் காசுக்கு 1000 ரூபீஸ்ன்னு வைங்களேன். ஓகே, பரவாயில்லை. ஸ்ரீலங்காவில் கோழியை வாங்க முடியாது, அவ்வளோ விலையாக இருக்குது. நான் ஊருக்கு போனால் கோழி நிறைய வளர்ப்பேன். எங்களோட வீட்டில் எங்களுடைய அப்பா அம்மா வந்து கோழி நிறைய வளர்த்தாங்களா. அதில் எங்களோட வீட்டில் கணா அண்ணன் உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். கனடாவிலேருந்து வந்த அண்ணன் வந்து அவர் நினைக்கிறேன் ஒரு 22-23 வயசு இருக்கேக்க அவர் ஒரு கோழி பண்ணையே வச்சுருந்தார். எங்களோட வீட்டில் கோழி நிறைய வளர்த்தார். அப்போ அதில் முட்டை பொறுக்க ஒரு ஆசையாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் எல்லோரும் போய் செய்வோம், பிறகு அது பஞ்சு பிடிக்க மாதிரி. ஏன்னு சொன்னால் பெடப்பாயிடும். 100 கோழியும் முட்டை போட்டால் எப்படி இருக்கும், ஒவ்வொரு நாளும் முட்டை முட்டை எடுக்கல. அது ஒரு சந்தோஷம். இப்போ நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. எங்களை விட்டு ஆடு மாடு கோழி தாரா முயல் பூனை நாய் இவ்வளவும் நிற்கும். நாங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருந்தோம். நாங்கள் ஃபார்ம் ஹவுஸ் வந்து ஸ்ரீலங்காவில் எங்களோட தோட்டம்தான். அப்பா வந்து இதெல்லாம் வளர்த்தார். அதனால தான் எனக்கு இந்த அனுபவங்கள் எல்லாம் நிறைய வந்ததுன்னு சொல்லணும். இப்போ கவின் அனுஜா மாதிரி இருந்தால் அதுக்கு ஒன்றுமே தெரியாது. நான் சொல்கிறதை ஆவண்டு கேட்டுக்கொண்டிருக்க தான் தெரியும். இருந்தாலும் பழக்கணும் அவர்களுக்கு. ரியலி குட், ரியலி நைஸ். இன்னும் கொஞ்சம் நேரம் பொரித்த பிறகு எடுக்கலாம். இந்த சிக்கன் பொரிக்கிற எண்ணெய் வந்து 2 தரம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். முதல்ல ஒருக்கா உருளைக்கிழங்கு வெங்காயம் பொரிக்க நான் ஃப்ரைட் ரைஸுக்கு. இப்போ வந்து கோழி பொரியல் செய்கிறேன். கடைசி 3 தரம் இந்த ஓயிலை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு பிறகு எடுக்காதீங்க. நான் வந்து இந்த பொரிச்ச எண்ணெய் எல்லாம் என்ன டிஸ்போசபிள் பண்ணுவேன் என்று சொன்னால், இதை வந்து இந்த ஃப்ரோசன் பேக் அதாவது ஷாப்பிங் பேக் எடுத்து வச்சுக்கொள்வோமே, அந்த ஷாப்பிங் பேக்கில் போட்டு கட்டிட்டு சாப்பாடு பின் இருக்குதுன்னு எங்களுக்கு சாப்பாடு பின் வந்து கலெக்ட் பண்ணிவினோம். எங்களோட சாப்பாடெல்லாம் ஒவ்வொரு கிழமையும் வந்து வீடு வந்து எடுத்துக்கொண்டு போவினோம். அந்த சாப்பாட்டுக்கு பின்னுக்குள்ளே இந்த பாவிச்ச எண்ணெயை கட்டி போட்டுருவேன். இல்லைன்னு சொன்னால் இந்த எண்ணெய் எங்கேயும் ஊற்றே இல்லாது. சிங்கிக்க ஊற்றினா சிங்கு அடைச்சி போயிடும். ஏனெண்டா அந்த கொழுப்பு தன்மை குளிருக்கு போய் குறைஞ்சி நிற்கும்.
அப்போ அடிக்கடி இந்த சிங்குக்குள்ளே ப்ளீச் தான் ஊற்றணும். அதுவும் என்ன செய்யறது தெரியாது. அதனால் பொரிச்ச எண்ணெயை வந்து வெளியில் ஊற்றாதீங்க, நிலத்தில் எங்கேயுமே ஊற்றாதீங்க. கட்டிட்டு ஃபுட் பின்னோட போட்டுருங்க. ஈஸியாக நீங்கள் த்ரோ பண்ணிடுவீங்க. ஓகே, இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா கிச்சன் டவலை போட்டுட்டு இதில் அதை பொரிச்சதை வடித்தெடுக்கலாம். நல்லா பொரிஞ்சிட்டது, எனக்கு ஆணும் பொரிஞ்சது. நல்லா எண்ணெயாக ஒட்ட தட்டி விட்டுருவோம். அதுக்காண்டி போட்டு அடித்தா கோழியை திருப்பி புளுத்திட்டிங்களாண்டா மூஞ்சி முழுக்க எண்ணெய் பறந்துடும். கேர்ஃபுல்லாக செய்யணும். அவ்வளோதான். இன்றைக்கு வந்து கோழி பிரியர்கள், அதாவது சிக்கன் பிரியர்களுக்காக இன்றைக்கி இந்த கோழி இறைச்சியை வச்சு எப்படி பொரிக்கலாம்ன்றதை செய்து காட்டிருக்கேன். என்னென்னு சொன்னால் கவினுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கோழி பொரியல் எப்படி ஈஸியாக செய்யலாம்ன்றதை செய்து காட்டியிருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய் பாய். மறக்காமல் ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம், பாய் பாய். தேங்க்யூ ஸோ மச். Really good, super. கோழி பொரியல்.